Hi everyone. Nifty இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா gift Nifty வந்து மார்னிங் வந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனில் இருந்தது. பட் அப்படி இருந்துமே நிஃப்டி இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாங்க. ஓகேங்களா, மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் பக்கம் மார்க்கெட் வந்து டவுன். அதுக்கப்புறம் 25,150 ரேஞ்ச் இந்த ஆக்சுவலாக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் அது திரும்ப வரும்போது சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம திரும்பவும் சொல்லியிருப்போம். திரும்ப எல்லா வீடியோவிலும் சொல்லிகிட்ருப்போம். இந்த சப்போர்ட்டை எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்பவும் இங்கேருந்து திரும்பிட்டாங்க. மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாகவே முடிஞ்சிருக்காங்க. எங்கே ஓப்பன் ஆனாங்களோ அதுக்கிட்டேயே வந்து மார்க்கெட் வந்து திரும்பவுமே இந்த ரேஞ்சுக்குள்ளாரே முடிஞ்சிருக்காங்க. ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இன்றைக்கி இருந்துச்சு. பட் வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகம்தான். முடியும் போது பார்த்திங்கன்னா 25,212 அந்த ரேஞ்சில் முடிஞ்சிருக்கு. ஒரு ஃப்ளாட் ஒரு 16 பாயிண்ட்ஸ் அரௌண்ட் 20 பாயிண்ட்ஸ்லாம் பாசிட்டிவ். நாளைக்கு மார்க்கெட் என்ன ரேஞ்சுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நிஃப்டியோட நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி. அதனால் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்கும். அப்போ சைட்வேஸ் எக்ஸ்பெக்டேஷன் எந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,150. ஆக்சுவலாக 25,150க்கு கீழே இன்னைய டேவோட லோ. ஓகேங்களா, 25,120. ஓகேங்களா, இந்த ரேஞ்சில் இருந்து மார்க்கெட் வந்து இன்னையோட ஹை 25,250 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து மார்க்கெட் ஒரு சைட்வேஸில் இருக்கிறதுக்கு வந்து பாசிபிள் இருந்தாங்க அப்படின்னா இது லைட்டாக கொஞ்சம் மேலே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து நாளைக்கு இருக்கிறதுக்கு வந்து ஒரு பாசிபிள். அதையும் கீழே ஒருவேளை மார்க்கெட் வந்து அப் சைடோ டவுன் சைடோ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹையோ லோவையோ வந்து பிரேக் பண்ணணும். இந்த ஹை லோவை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் இருக்கும். பட் டவுன் சைடில் வந்து கொஞ்சம் ரிஸ்கி செல்லாக தான் இருக்கும். அதுக்கு எங்கே பார்த்தீங்கன்னா இன்னையோட டேவோட லோ 25,120 பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே இருக்கிறதுக்கு பாசிபிள். அது 25,050 வரைக்கும். அதையும் பண்ணுறப்ப 25,000. ஆக்சுவலாக 25,000 ஸ்ட்ராங் லெவல் சப்போர்ட். பட் டவுன் சைடில் வர்றது கொஞ்சம் வந்து இதுவாக இருக்கும், டவுட்டு தான். மேலே போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ். ஒரு வேளை வந்தால் இந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்கலாம். பட் திரும்ப 25,000 ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்ப ஆரம்பிச்சிடுவாங்க. இதை பிரேக் பண்ணுறப்ப கீழே இருக்கிறது அதுக்கு அடுத்த நாட்களில் பார்த்துக்கலாம். அதே போல் அப்சைடில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேவோட ஹையை 25,250 மார்க்கெட் பிரேக் பண்ணாங்கன்னா ஒரு சின்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது 25,300. இதை விட்டுருங்க. இந்த இடம் வரைக்குமே ரிஸ்கி பையாகவே இருக்கும். என்ன ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து ஒரு சைட்வேஸ் எக்ஸ்பெக்டட் இல்லைங்களா இருந்தது அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் திரும்ப இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கும். அப்போது என்ன ரேஞ்சுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் பையராக நாளைக்கு இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸையே பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 25,350 to 360 இந்த ரேஞ்சை வந்து மார்க்கெட் எப்போ பிரேக் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் ஒரு 100 பாயிண்ட்ஸ். ஓகே, இது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் மார்க்கெட்டில் வந்து கரெக்டாக இன்னைய டேவோட ஹையை பிரேக் பண்ண உடனே 25,250 இது பண்ண உடனே மார்க்கெட் வந்து நல்ல வால்யூமோட இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். நல்ல வால்யூமோட பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் இமிடியேட் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வால்யூம் இல்லாமல் பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சைட்வேஸ்க்கு தான் இருக்கும். பட் அந்த டைமில் வந்து என்ட்ரிஸை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இதை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் 25,424 இந்த ரேஞ்சுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கும் மார்க்கெட். ஓகேங்களா, இந்த ரேஞ்சுக்குள்ளே அதிகபட்சம் ஒரு வேளை சைட்வேஸ் விட்டுட்டு வெளியில் போகிறாங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்கிறதுக்கு ஹைலி பாசிபிள். ஸ்ட்ராங் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு வெயிட் பண்ணுங்கள், ஒரு 4 hours எடுத்துக்கிறேன். 4 hours பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே மூவ் ஆகிட்ருக்கும். இந்த ரேஞ்ச் உங்களுக்கு தெரியும் அப்படிங்களா. அதே போல் அப் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கோம். ஸ்ட்ராங் லெவல். ஸோ இது பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த லெவலுக்கு வராங்க அப்படின்னா, அடுத்த லெவல் ஸ்ட்ராங் லெவல் வந்து நமக்கு 25,600 பிரேக் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஒரு நல்ல பைக்கான ஆப்ஷன்ஸே பொசிஷனாக கிடைக்கும். அதை நம்ம கண்டினியூவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் ஸோ இன்ட்ராடே லெவலில் சின்ன சின்ன சப்போர்ட் லெவல் கொடுத்துருக்கோம். அதை பேஸ் பண்ணி இன்ட்ராடேக்கு பண்ண முடியும் அப்படின்னா பண்ணுங்கள். அது போக உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுட்டு என்ட்ரிஸ் எடுங்க. ஸோ இந்த வீடியோ நம்மளோட டெக்னிக்கல் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தான். ஸோ ஒரு வேளை நீங்கள் டெக்னிக்கல் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதில் மோர் இன்ஃபர்மேஷன் 4 hours பார்த்தாச்சு. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத நாளைக்கு நான் எடுத்துகிட்டு ஸோ ஸ்ட்ராங் லெவலில் ஆக்சுவலாக ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் நாளைக்கு இருக்கிறது பாசிபிள்னால நாளைக்கு எதுவும் நான் சொல்லலை. போதும் ரேஞ்ச் பவுண்ட் இதுக்கு இதுவே வந்து இதுதான். ஒரு வேளை இல்லைனா வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு மறுநாள் நாளைக்கு ஈவினிங் வந்து ஆக்சிஸ் பேங்க்கோட ரிசல்ட்ஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி எப்படி ஃப்ரைடே இருக்க போகுது மார்க்கெட் அப்படிங்கிறதையும், சாட்டர்டே சண்டேயில் வந்து HDFC, ஃப்ரைடே அன்னைக்கு ரிலையன்ஸு, சாட்டர்டே அன்னைக்கு HDFC அண்ட் ICICI பேங்க்கு. இதுதான் வந்து நிஃப்டியோட ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக் இந்த 4 ஸ்டாக்குமே. ஸோ ஆக்சிஸை நாளைக்கு வீடியோ கூட அடுத்த 3 ஸ்டாக்கை பேஸ் பண்ணி அதுதான் டாப் 3 ஸ்டாக்ஸு. ஸோ ஆல்மோஸ்ட் 27% பக்கம் வந்து இந்த 3 ஸ்டாக்குமே வெயிட்டேஜ். ஸோ இந்த ஸ்டாக் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி மண்டே வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைட்லேயோ அப் சைட்லேயோ ஸோ நல்ல வால்யூமோட மார்க்கெட் வந்து போகிறதுக்கு வந்து பாசிபிள். நல்ல ரிசல்ட் வந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் சைடில் வந்து 26,000க்கு கூட மேபி மார்க்கெட் வந்து ரீச் ஆகலாம். இந்த ஒரு வேளை இன்றைக்கி நாளைக்கு அன்றைக்கி ஃப்ரைடேக்குள்ளே ஒரு 200-250 பாயிண்ட் ஆயிடுச்சுன்னா ஸோ மண்டே அன்றைக்கி நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 400 to 500 பாயிண்ட்ஸ் கூட மூவ் ஆகும். அதே போல் நெகட்டிவ் நியூஸஸ் இருந்துச்சுன்னா அதே போல் டவுன் சைட்லேயும் இருக்கிறதுக்கு வந்து பாசிபிள். அதனால் நாளைக்கு எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ரிசல்ட்டை வச்சு கொடுப்போம். அதையும் மறக்காமல் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களை என்ட்ரிஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன்.